AVR Swarnamahal, now at Anna Nagar, Chennai. இந்தியாவிலிருந்து 3 நாடுகளை கடந்து சிங்கப்பூர் மற்றும் லண்டனுக்கு செல்லும் தரை விமானம் கேரவன் போல அனைத்து வசதிகளுடன் விமானத்துக்கே டஃப் கொடுத்து 20,000 கிலோமீட்டர் பறந்து செல்லும் ஃபீலிங்ஸில் பயணித்து வரும் உலகிலேயே மிக நீளமான பேருந்து சேவையாற்றி வரும் தனியார் பேருந்து குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஹரியானா மாநிலம் குருகிராமை சேர்ந்த அட்வென்ச்சர்ஸ் ஓவர்லேண்ட் என்ற நிறுவனம் பிரத்யேகமாக தயாரித்து பல்வேறு நாடுகளின் பர்மிட்டுகளை பெற்று இந்தியாவிலிருந்து சிங்கப்பூருக்கும் மற்றும் லண்டனுக்கும் போக்குவரத்து சேவையை தொடங்கி இருக்கிறது. ஆனால் இந்த பேருந்தில் 20 பயணிகள் மட்டுமே பயணிக்க முடியும். விமானங்களுக்கு இணையான வசதிகளுடன் இந்த பேருந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மியான்மர், தாய்லாந்து, மலேசியா வழியாக இயற்கை அழகை ரசித்துக் கொண்டே சிங்கப்பூருக்கு செல்லும் வகையில் இந்த பேருந்தின் பயணம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் இருந்து புறப்படும் இந்த பேருந்து மியான்மரின் பேகன், யங்கான் நகரங்கள் வழியாகவும், தாய்லாந்தின் பேங்காக் வழியாகவும், மலேசியாவின் கோலாலம்பூர் வழியாகவும் பயணம் செய்கிறது. கடந்த 2021 ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் இருந்து சிங்கப்பூருக்கு இந்த பேருந்து தனது முதல் பயணத்தை தொடங்கியது. அது மட்டுமின்றி இதே நிறுவனம் இந்தியாவில் டெல்லியில் இருந்து லண்டனுக்கு சேவையை இயக்கி வருகிறது. இந்த பேருந்து 18 நாடுகள் வழியாக 20,000 கிலோமீட்டர் பயணித்து 70 நாட்களில் லண்டன் சென்றடைகிறது. சென்னையில் இருந்து தென் மாநிலங்களுக்கு பயணிக்கும் பலர் 8 மணி நேரம் ஒரே இடத்தில் உட்கார்ந்து செல்வதிலேயே வெறுத்து போய் கொண்டிருக்கும் நிலையில் 20,000 கிலோமீட்டர் என்றால் எல்லாம் அவிஞ்சு போயிடும் என 90% பயணிகள் நினைக்கலாம். ஆனால் மீதமுள்ள 10% பயணிகள் தான் இந்த பேருந்து நிறுவனத்தின் குறி. அதிக தூரம் பயணம் விரும்பும், இயற்கையை ரசிக்க விரும்பும் பயணிகள் போன்ற பயண விரும்பிகளை ஈர்க்கும் இந்த பேருந்து அவர்களுக்கு விமானத்தை போன்று பறப்பதை தவிர அனைத்து வசதிகளோடும் அழைத்து சென்று வருகிறது. இந்த பேருந்துதான் உலகிலேயே நீண்ட தூரம் பயணிக்கும் பேருந்தாகவும் கருதப்படுகிறது. வலைதளத்தில் ஆன்லைன் மூலம் அட்வென்ச்சர்ஸ் ஓவர்லேண்ட் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. AVR Swarnamahal, now at Anna Nagar, Chennai.